You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச பரிசுத்த ஆவியானவர் தந்தந்த நேரத்துக்காக அவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். மேய்ப்பனா உங்களுக்கு தெரியுதா? அவர் மேய்ப்பனானால் நாம் அவருடைய ஆடுகள். ஒரு தகப்பனானால் பிள்ளைகள். ஒரு எஜமான் ஆனால் ஒரு வேலைக்காரர்கள், அடிமைகள். அதைப்போல வேதத்தில் நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்முடைய மேய்ப்பன். எப்படிப்பட்ட மேய்ப்பனாம்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இதில் மேலே சில விஷயங்கள் மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும், அதன் பிறகு கீழே கூட மேய்ப்பன் இல்லாதவன் யார், ஆடுகள் எப்படிப்பட்டது, எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற விஷயங்களை ஆண்டவர் ஓமையாக வெளிப்படுத்தி கூறியிருக்கிறதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் என்னென்னவோ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாய். அப்போ ஆடுகள் மேய்ப்பன் என்கிற ஒரு உறவை அப்போ சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க. 10ஆம் வசனத்தையும் நான் குறிப்பிடுகிறேன். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ என்ன சொல்கிறாரு? திருடன். ஒரு திருடன் அப்படின்னா அவனுடைய குணம் என்னவா? திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா? நான் திருடன் அல்ல, நான் கொல்லுகிறவர் அல்ல, நான் அழிப்பதற்காக வரவில்லை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது அடையவும் வந்தேன். ஏன்னா மேலே ஆடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவைகளுக்கு ஆடுகளுக்கு. அப்போ ஆடுகள்னா யாரும்? மனுஷன், மனிதன். நான் சொல்கிறாரு, அவர் யார்? நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு. ஆடுகளை ஒரு மேய்ப்பன் நடத்துவதைப் போல தேவாதி தேவன் மனிதர்களாகிய நம்மை அவர் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நமக்காக அவர் என்ன செய்கிறாராம்? ஜீவன் உண்டாயிருக்க. இந்த ஜீவனை, ஜீவன் என்றால் உயிர், இந்த உயிரை எடுப்பதற்குன்னு திருடன் போன்ற காரியங்கள், பிசாசுன்னா அந்த இடத்துல இல்லை, ஆனால் நாம் அதை சொல்லி பழகி இருக்கிறோம். இப்படி கூட எடுத்துக்குவாம, பிசாசு என்ன பண்ண ஆரம்பிக்கிறா? நம்ம வாழ்க்கையை திருடி, நம்ம வாழ்க்கையை கொல்ல, அழிக்க, அதுக்கு தான் வருகிறான். 1 பேதுரு 5:8 உங்களுக்கு தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆடுகள் என்று சொல்லப்படுகிற ஆத்துமாவை அழிப்பதற்கு, ஜீவனை அழிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த ஜீவனை பாதுகாக்க வந்திருக்கிறேன். நம்ம பாதுகாக்க வந்த தேவன். அது பரிபூரணப்பட வேண்டும், பூரணமடைய வேண்டும், ஜீவன் பரிபூரணமடைய வேண்டும். சொல்லிட்டு, நான் தான் நல்ல மேய்ப்பன். என் பிள்ளைகளே, ஆடுகள் என்று அழைக்கப்படுகிற என் பிள்ளைகளே, நான் நல்ல மேய்ப்பன். உங்களுக்காக என் ஜீவனையே கொடுப்பேன்
என்று சொல்லுகிறார். எனவே நமக்காக ஒருவர் இருக்கிறார். ஆனால் என்ன, அந்த மந்தையில் நாம் இருக்கணும். மேய்ப்பனுடைய மேற்பார்வையில், அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்குள், அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு, அந்த மேய்ப்பன் சொல்லுகிறபடியெல்லாம் நடந்து, நாம் நம்முடைய விருப்பப்படியெல்லாம் அலையாமல், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் கேட்டு நாம் வாழும்போது அவர் அணுகுமுறை, அவர் நமக்கு காண்பிக்கிற கிருபைகள் வாயினால் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் பிரியமானவர்களே. அப்போ இந்த நல்ல மேய்ப்பன் ஒரு சம்பவம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்கள். இயேசு கிறிஸ்து 12 பேரை அனுப்புகிறார், அதிகாரம் கொடுத்தார், அவர்களை அனுப்பி விடுகிறார் ஊழியத்துக்காக. 12 பேர். அப்போ அவர் கட்டளையிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாதீங்க, சமாரியர் பட்டணங்களிலும் பிரவேசிக்காதீங்க, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, யூதேயாவுக்கு போங்க. யூதேயாவில் தான் என் ஜனங்கள்லாம் இருக்காங்க. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமற் போயிட்டாங்க, மேய்ப்பனின் வார்த்தையை கேட்காம போயிருக்காங்க, அங்கே போங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல மேய்ப்பன் எவ்வளவு தம்முடைய சீஷர்கள், அப்படின்னா ஆத்துமாக்கள் கெட்டுறக்கூடாது, ஆத்துமாக்கள் நல்ல மேய்ப்பனுடைய எல்லைக்குள் பராமரிப்புக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிடுகிற காரியங்களை பார்க்க முடியும். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த ஆட்டிலே, அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமற் போச்சு. காணாமற் போன ஆட்டை ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாக இருந்தால் அவன் என்ன செய்வான், தேடி திரியானோ கண்டுபிடிக்கிற வரைக்கும், கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்த மேய்ப்பர். அவருடைய அந்த கரிசனை பாருங்க. ஒரு ஆடு கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை, ஒரே ஒரு ஆத்துமா கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லை. அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். வந்தது மட்டுமல்ல, அவர் தியாகம் பண்ணினார், தன் ஜீவனையே கொடுத்தார். இன்றைக்கும் அவர் தம்முடைய ஊழியர்கள் மூலம் இந்த வசனங்களை சொல்லி பேசி கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு பிரியமில்லை. அதற்காகவே அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற முதியோரே, வாலிப சகோதர சகோதரி, தேவ ஜனமே, ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு பிரியமில்லை. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் குரலை கேட்க ஆயத்தமா, அவர்கிட்ட வர ஆயத்தமா. ஒரு ஆடு கெட்டு போகக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எல்லாரையும் கூட்டி சேர்த்து சந்தோஷப்படுவாங்க. அதை போல் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பம் முக்கியம், உங்கள் ஜீவன் முக்கியம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பரலோக தகப்பனே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடு இடைப்படும். எங்கள் நல்ல மேய்ப்பனே, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய ஆடுகளாயிருந்து உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தாரும்.
எங்களை தேடி வந்த தெய்வமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்துமாவையும் தொடுங்க, யாரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்யும், பலத்த கிரியைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.